الحكيم إن أريد إلا الإسلام استطعت وما توفيقي إلا بالله اللهم صل على سيدنا محمد பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆதா தஃப்சீரு சூரத்தில் பக்கரத்தி. இது பக்கரா என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையாயிருக்கும். ஆதா தஃப்சீரு சூரத்தில் பக்கரத்தி. இது பக்கரா என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையாயிருக்கும். மதனியத்துன் நாசிலத்துன் பாதல் ஹிஜ்ரத்தி. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அருளப்பட்டதாக இருக்கும். ரெண்டாவது கபர் எவ்வளவுதப்பா? ஆதா தஃப்சீரு சூரத்தில் பக்கரத்திங்கிறது மொதல் கபர் பார்க்கணும் தாக்கு. இப்போ நம்ம ஓதுறமே இது ஆதா தஃப்சீரு சூரத்தில் பக்கரத்தி, பக்கரா என்ற அத்தியாயத்தின் விளக்க உரை. மதனியத்துன் நாசிலத்துன் பாதல் ஹிஜ்ரத்தி, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அருளப்பட்டதாக இருக்கும். ரெண்டாவது கபர். ஆயுஹா விளங்குதா? இதனுடைய ஆயத்துகள், இந்த பக்கரா என்ற அத்தியாயத்தின் ஆயத்துகள் ஆயுகான்னு போடணும்பா, திருத்திக்கங்கப்பா. ஆயுகா இதனுடைய ஆயத்துகள் மியத்தானி வசபும் வசமனூன ஆயத்தன், ஆயத்தால் 287 இருக்கும். இதனுடைய ஆயத்துகள் மொத்தம் எத்தனை இருக்குங்க? 287 ஆயத்துகள் இருக்கிறது. விளங்குதா? சூரத்துல் பக்கரா இதில் தான் மீதமான சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்குதான். பா, மீதமான சட்டங்கள் எடுக்கப்பட்டது இதில் தான் எடுக்கப்பட்டிருக்கு, பக்கராவில் தான். இதில் தொழுகையை பற்றி பேசப்படுது, நோம்பை பற்றி பேசப்படுது, ஜக்காத்தை பற்றி பேசப்படுது, ஹஜ்ஜை பற்றி பேசப்படுது. மீதமான சட்டங்கள் பக்கராவில் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. 6666 ஆயத்துகள் இருந்தாலும் சில ஆயத்துகளில் தான் சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. சில ஆயத்துக்களில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? மீதமானது கிஸ்ஸாக்கள், உதாரணங்கள், உவமைகள், அல்லாவை பற்றி பேசுறது, அவனுடைய சிவாத்துகளை பற்றி பேசுவது. விளங்குதப்பா? முன்னோர்களுடைய வரலாறு கேட்டேன். பின்னால் என்னென்ன நடக்க போகிறதுங்கிறது இதில் இருக்குது. நபவுமா கபுலக்கும் உக்குமுமா பைனக்கும், உங்களுக்கு முன் சென்றவருடைய செய்திகளும் இதில் இருக்கிறது. எப்படி நீங்கள் நடந்துக்கிறதுங்கிற வழிமுறைகளும் இங்கே சொல்லி தரப்பட்டிருக்கிறது. விளங்குதப்பா? அப்போ சட்டங்கள்ங்கிறது இந்த பக்கராவில் தான் மீதமாக எடுக்கப்பட்டிருக்கான். விளங்குது? ஹதீஸில் 2000 ஹதீஸில் சட்டம் எடுக்கப்பட்டிருக்குங்கிறான். ஃபிக்கி சட்டங்கள் எடுக்கப்பட்டது எதுவும் இல்லை, 2000 ஹதீஸில் தான் ஃபிக்கி சட்டம் எடுக்கப்பட்டிருக்கான். லட்சக்கணக்கான ஹதீஸுகள் இருந்தாலும் ஃபிக்கி சட்டம் 2000 ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குங்கிறான். விளங்குதா? அதில் பக்கராவில் தான் நிறைய சட்டங்கள் எல்லாம் அதில் வந்துருச்சு. பேரே பசு. பக்கரானா என்னப்பா? ஒரு பசு சம்பந்தமான ஒரு வரலாறு இருக்குது. பசுமாடு அதான் நம்ம பக்கராவில் ஓதிருக்கோமே ஜலாலையில். இதில் இன்ஷால்லா ஓதுவோம் வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேர் அன்புடையோன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் ஆகிறது. வசாயிருல் அல்ஃபா தில்லத்தி இத்தஹஜ்ஜு பிஹா, எந்த எழுத்துக்களை கொண்டு எழுத்து கூட்டப்படுமோ அத்தகைய ஏனைய வாசகங்களும் அஸ்மா உன் இஸ்முகளாக இருக்கும். இதுதான் கபரு. அலிஃப் லாம் மீம்ங்கிறது முத்ததா, அஸ்மா உன்ங்கிறது கபரு. கீழே போட்டிருக்கு பாரு. ஏவா ஏய், குரானில் சிந்தனையில் வச்சுக்க 29 சூறாக்களில் இந்த தனித்தனி முஃபரதான எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிச்சிருக்கானா அல்லாஹ் தஆலா. எத்தனை சூறாக்களில் இதுவரை இந்த சிந்தனை வந்திருக்கா உங்களுக்கு? எத்தனை சூறாக்களில் இந்த மாதிரி தனி எழுத்துக்களை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான்? 29ல் 29 சூறா. எத்தனை சூறாக்கள்ல? 29 சூறாக்கள்ல இப்படி அலிஃப் லாம் மீம்
காஃப் ஹா யா ஐன் சாத் ஹா மீம் காஃப் நூன். விளங்குதப்பா? அலிஃப் லாம் மீம் ரா இப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கான். எத்தனை சூறாக்கள்ல ஆரம்பிச்சிருக்கான்? அப்படியே 114 அத்தியாயங்களில் 29 சூறாக்களில் இந்த தனித்தனி முஃபரதான எழுத்துக்களை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சிருக்கிறான். ஏன் 29 சூறாவில் ஆரம்பிச்சான்? விளங்குதான்னு கேட்டேன். 29 சூறாக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? அரபி எழுத்து மொத்தம் 79 என்பதை காமிப்பதற்காக. எது விளங்குதில்ல? அரபி எழுத்து மொத்தம் எத்தனை தான் இருக்கே? 29 எழுத்து தான் இருக்கு. தமிழ் மாதிரிலாம் கிடையாது. விளங்குதப்பா? எழுத்துக்கள் ரொம்ப சொற்பமாக உள்ளது அரபி தான். 29 எழுத்து தான். விளங்குதப்பா? அரபி எழுத்து 29 என்பதை உணர்த்துவதற்காக 29 சூறாக்கள் என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சிருக்கிறான். விளங்குதப்பா? ஆனால் அரபி எழுத்துக்களில் ஆரம்பிச்சது 14 எழுத்துக்களை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறான். சாத சொல்லியிருக்கிறான், லாத விட்டுட்டான். தோயை சொல்லியிருக்கான், லோயை விட்டுட்டான். ஐனை சொல்லியிருக்கிறான், கைனை விட்டுட்டான். பேயை சொல்லலை, ஜீமை சொல்லலை, ஹேயை சொல்லலை. விளங்குதாருங்க? தாலை சொல்லலை, ராலை சொல்லலை. 14 எழுத்துக்களை சொல்லியிருக்கிறான். இன்னொரு 14 எழுத்துக்களை விட்டிருக்கிறான். விளங்குதா? ஏன் 14 எழுத்துக்களை கொண்டு ஏன் சொல்லணும்? இன்னொரு 14 ஏன் விட்டான்? ஏன்னா இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க அரபி எழுத்து 28 என்று. ஏன்னா அவங்க அலிஃபை தனி எழுத்தாக எண்ண மாட்டாங்க. இப்பா அலிஃபை எண்ண மாட்டாங்க, ஹம்சான்னு தான் சொல்லுவாங்க. அலிஃபுக்கு ஹம்சாவுக்கு வித்தியாசம் தெரியும். ஏராபு இல்லாமல் வந்தால் அலிஃபு, ஏராபு வச்சு வந்தால் ஹம்சா. அப்படிதானே? இது ஹம்சா. கால மாத்த சா இதெல்லாம் அலிஃபுங்குவாங்க. விளங்குதா? ஏராபு இல்லாமல் வந்தால் அலிஃப், ஏராபு வச்சு வந்தால் ஹம்சா. அதுவே அலிஃப் தனி எழுத்து கிடையாதுங்கிறாங்க ஒரு கூட்டம். அப்போ எத்தனை எழுத்தாயிரம் அரபி எழுத்து? 28. 28 பாதி இந்த 14 எழுத்து சொல்கிறான். ஏன் இந்த 14 எழுத்தை தேர்ந்தெடுத்தான்? ஐனை ஏன் தேர்ந்தெடுத்தான்? கேட்டேன். காஃபை ஏன் தேர்ந்தெடுத்தான்? தோயை ஏன் தேர்ந்தெடுத்தான்? ஹேயை ஏன் தேர்ந்தெடுத்தான்? மீமை தேர்ந்தெடுத்தான். தாலை விட்டுட்டான், தாலை விட்டுட்டான், ஜேயை விட்டுட்டான். ரேயை சொல்லியிருக்கான். ஏபா எந்தெந்த எழுத்துக்களை எல்லாம் கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூறாக்களை துவக்கியிருக்கிறானோ 29 சூறாக்களில் அந்த எழுத்து தான் அதிகமாக இஸ்தேமால் செய்யப்படும். எந்த 14 எழுத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானோ அதுதான் இஸ்தேமாலில் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே நீ ஒரு கலிமாவை எடுத்து நீ வச்சு பாரு, விளந்தர்கள் எந்த எழுத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதுதான் அதிகமாக இருக்கும். விளங்குதா? அல்ஹம்துன்னு சொல்ல, அல்ஹம்துல லாம் இருக்கு, ஹே இருக்கு, மீம் இருக்கு, தால் இருக்கு. விளந்தர்கள் தாலி இல்லை பாருங்க. எந்த வாசகங்களை கொண்டு ஆரம்பிச்சா அதுதான் அதிகமாக இருக்கு. நீ எங்கனாலும் எடுத்துக்கோ. ஏபா எந்தெந்த எழுத்துக்களை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவக்கி இருக்கிறானோ அவைகள் தான் குரான்லேயும் சரி, ஹதீஸ்லேயும் சரி, அரபி இஸ்திமால்லையும் சரி அதிகமாக அது இஸ்திமால் செய்யப்படுது, புழங்கப்படுது. அதை உணர்த்துவதற்காக வேண்டி ஒரு 14 எழுத்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இதுதான்பா அரபியில் அதிகமாக இருக்கும். ஏன் தனித்தனி எழுத்துக்களை கொண்டு சூறாவை துவக்கிறான்? ஏபா எந்த சூறாவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிக்கிறார்களோ அது ஏதோ புது எழுத்துலாம் கிடையாது. எந்த அலிஃபை கொண்டு, எந்த லாமை கொண்டு, எந்த ஹேயை கொண்டு, எந்த மீமை கொண்டு, எந்த காஃபை கொண்டு, எந்த நூனை கொண்டு உங்களுடைய வாசகங்களை கோர்வை செய்வீர்களோ அந்த வாசகங்களால் கோர்வை செய்யப்பட்டது தான் அல் குர்ஆன் ஷரீஃப். அவர் இட்டுக்கட்டி சொல்லுகிறார் என்றால் நீங்கள் சாமானியர்களா? நீங்கள் விற்பனர்களாயிற்றே?
ஃபத்தூபி சூரத்தி மிமிசிலி. அவர் இட்டுக்கட்டி சொல்கிறாருன்னா நீனும் கொண்டு வா. இந்த 29 எழுத்துக்களில் கட்டுப்பட்டது தானப்பா. எந்த வார்த்தைகளை கொண்டு வாசகங்களை கொண்டு கலிமாக்களை அமைப்பீர்களோ, உங்களுடைய வாசகங்களை அமைப்பீர்களோ, அந்த 29 எழுத்து கொண்டு தான் அந்த குர்ஆன் கோர்வை செய்யப்பட்டது. புது எழுத்துனா இதில் கிடையாது. இது மனிதனுடைய பேச்சு என்றால் நீங்கள் கொண்டு வாங்க என்பதை உணர்த்துவதற்காக எடுத்தவுடனே அவன் செவியில் போய் டப்புன்னு ஒரு அடி அடிக்கிறது இல்லை. இவர் சொல்கிற எழுதுலாம் அலிஃப் லாம் மீம் தான்டா. ஹா மீம் தாம்ல, ஏ மீம்னு துவங்குறாருல, இந்த மாதிரி எழுத்துக்களை கொண்டு கோர்வு செய்யப்பட்டது தான் என்பதை ஷெவுட்டில் அடித்து நிச்சயிறது உனக்கு உணர்த்துறது. அப்போ எப்போ உன்னால் கொண்டு வர முடியலையே, இது வேதம்னு ஒத்துக்கோ, அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு என்று ஒத்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு வா, இந்த குர்ஆனை ஏற்றுக்க, இதை கொண்டு அமல் செய், நீ வெற்றி பெற்றுருவே. உணர்த்துவதற்காக தான் இந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு அதை பொருள் ஆலமீன் அல்லாஹ் 29 சூறாக்களை துவக்கியிருக்காங்க. விளங்குச்சப்பா? சரி, இந்த தனித்தனி எழுத்துக்கள்லாம் இஸ்மா ஃபேலா ஹர்பா ஒரு பேச்சு வருதான். என்னது? அல் கலிமாத்து லைஸ ஃபீஹா குல்ஃபுன் அல் இஸ்மு மின்ஹு ஃபேலு சும்மல் ஹர்ஃபு. கலிமா 3 தான், அதில் கருத்து அபிப்பிராயமே கிடையாது. கலிமா எத்தனை தான்? இஸ்மு ஃபேலு ஹர்ஃபு தான், இதை தவிர கிடையாது. 4வது ஒன்று விளங்குதா? சரி, இப்போ அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் சாத் நூன் எல்லாம் தோக்குறானே, இது இஸ்மா ஃபேலா ஹர்ஃபா? விளங்குதா? சொல்கிறாங்க காதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவைகளெல்லாம் இஸ்மு, இவைகள்லாம் என்னதுதான்? அஸ்மாக்கள் தான். அலிஃப் ஒரு இஸ்மு, லாம் ஒரு இஸ்மு, மீம் ஒரு இஸ்மு. விளங்குதா? அது ஹர்ஃபு கிடையாது, ஃபேல் தான் கிடையாது, தெரிஞ்ச விஷயமாச்சே. ஹர்ஃபா இஸ்மான் தான் போட்டியங்க பிரச்சனை. காதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் தனித்தனி எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறதோ, நூன் காஃப்ன்றதாங்க தான் இஸ்மு தான். அது எப்படிங்க சொல்கிறீங்க இஸ்முன்ட்டுன்னு? ஆமாம், இஸ்முனுடைய தாரீஃப் பதில் இருக்குது. இஸ்முனா என்ன? கலிமத்துன் ததுல்லு அலா மானன் ஃபி நஃப்ஸிஹா கைர முக்தரினின் பி அஹதில் அஸ்மினத்தி ஸலாஸா. எனக்கு இஸ்முக்கு தாரீஃபு. இஸ்முனா என்ன? அது ஒரு கலிமாவானு, அதுக்கு ஒரு மானா இருக்கும், காலம் இருக்காது. 3 காலங்களில் ஒரு காலம் இருக்காது, ஆனால் அர்த்தம் இருக்கும். இல்லை, கலமுன் பேனா, காலம் இருக்கா? பேனான்னு அர்த்தம் இருக்குல்ல. அதே கலமுனை வந்து இஸ்முன்னு தானே சொல்கிறீங்க, கித்தாபுனை இஸ்முன்னு தானே சொல்கிறீங்க. நம்ம தனித்தனி எழுத்துக்களுக்கும் அர்த்தம் இருக்குது. சங்கேத பாஷை நமக்கு தெரியாது, அதனுடைய மானா நமக்கு தெரியாது, நபி ஸல்லல்லாஹு தெரியும். முகாத்திபான அல்லாவுக்கும் முகாத்தபான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும். சங்கேத பாஷை, சங்கீதம் அல்ல, ஒரு ரகசிய உரையாடல். நபியிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அலிஃப் லாம் மீம், ஒரு பெரிய பேச்சு அங்கே பேசுகிறான். கேஃப் ஹே யா ஐன் சாத் என்று சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? ஒரு செய்தி அங்கே உணர்த்துறான். அல்லாஹ் செய்தி இல்லாமல் இல்லை, அர்த்தம் இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாதையே போய் பேசுவான். ஏதோ ஒரு ரகசிய பாஷை நமக்கெல்லாம் தேவையில்லை, நபிக்கு அதை உணர வைக்கணும். அதுவே நபிக்கு அதை காபா யா ஐன்னு சொல்லி உணர்த்துறான். அது ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போ நபிக்கும் அல்லாவுக்கும் நபிக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு தெரியும். அதுவே அர்த்தம் இருக்கு. கலிமத்துன் ததுல்லு அலா மானன் ஃபி நஃப்ஸிஹா கைர முக்தரின் பி அஹதில் அஸ்மினத்தி ஸலாஸா. விளங்குச்சா? அப்போ மானா இருக்குது, மானா இருக்கு. இது தாரீஃப். இஸ்முக்குன்னு சில அடையாளம் இருக்கு. பில் ஜர்ரி வத்தன் பீனி வன்னிதாவல் வ முஸ்னதின் லில் இஸ்மி தம்யீசுன் அஸல். ஜர்ரு தன்வீனு, பில் ஜர்ரி வ தன்வீனி வ நிதா, நிதாவை கொண்டும் வ முஸ்னதின் இஸ்னாதை கொண்டும் தம்யீசுன் அஸல் ஏற்படக்கூடிய வித்தியாசம் இஸ்முக்கே சொந்தம்ங்கிறாங்க.
விளங்குதா? மாரிஃபா, நக்கீரா, இதெல்லாம் இஸ்மினுடைய அடையாளம் இல்லை. இது எல்லா அடையாளமும் எதில் இருக்குது? இந்த தனித்தனி எழுத்துக்களே இருக்குது. அல் அலீஃப், அலிஃப்லாமை ஏற்றுக்கிறது. அலிஃபோன் தன்வீனை ஏற்றுக்கிறது. ஜம்இ இஸ்மினுடைய அலிஃபாத் ஜம் எடுக்கலாம். தஸ்கீரும் இஸ்மினுடைய அடையாளம். உலைஃப் தஸ். அப்போ இஸ்மினுடைய தயாரிப்பு இங்கே செட் ஆகுது. இஸ்மினுடைய அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் வைக்கலாம். அதுக்கு விளங்குதப்பா? அது இதெல்லாம் என்னதுதான்? இஸ்மு தான். அப்போ ஒரு கேள்வி வருது, இஸ்முனா முசம்மா வேணுமுங்க, முசம்மா எங்கங்கிறான். இஸ்முனா என்ன வேணும்? ஏன்னா அப்துல்லாங்கிறது உடைய இஸ்மு, உனக்குன்னு ஒரு உருவம் இருக்குல்ல, அதுதான் முசம்மா. இஸ்முன் யு ஐ நுல் முசம்மா முத்துலகா அலேமுக ஜஃபரின் வகிர்னிகா. இஸ்முனா என்ன வேணும்? முசம்மா வேணுமே. உன் பேர் ஷாவுல் அமீத். ஷாவுல் அமீத் அத்தி கடன உடனே உனக்கு ஒரு உருவம் வந்துடுதுல எனக்குன்னு, அது முசம்மா. இதான் கேட்டேன். இவன் எந்த ஊர்? வடகர ஷாவுல் அமீத். என்னோட வடகர ஷாவுல் அமீதுடைய உருவம் வரும். அப்போ இஸ்முன்னு உடனே முசம்மா வேணும் இல்லைப்பா? அப்போ இஸ்முங்கிறீங்களங்க, முசம்மாவே எங்கங்க? ஏன் முசம்மா இல்லை? லாமுன்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு உருவம் இருக்குல்ல, அதுதான் அதுக்கு முசம்மா. எதான் முசம்மா? காஃபுங்கும் போது அதுக்கு ஒரு உருவம் இருக்குல்ல, அதுதான் அதுக்கு முசம்மா. ஜெய்துன் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு உருவம் வந்துடுது. இருக்கல, அதுதான் முசம்மா இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? அல்ஹம்து அங்கே வந்து என்ன செய்யுது? அதுக்கு ஒரு உருவம் வருது இல்லை, அதுதான் அதுக்கு முசம்மா. கலிமாக்களை இணைக்கும் போது, தனித்தனி வார்த்தையாக இருக்கும்போது அதற்குன்னு ஒரு தோற்றம் இருக்குது தானே செய்யுது. ஐனுக்கு ஒரு தோற்றம், கைனுக்கு ஒரு தோற்றம், தோய்க்கு ஒரு தோற்றம், தோய்க்கு ஒரு தோற்றம், ஃபேய்க்கு ஒரு தோற்றம், புள்ளி இல்லாத கேஃபுக்கு ஒரு தோற்றம், ஹேய்க்கு ஒரு தோற்றம், ஹேய்க்கு ஒரு தோற்றம். அதுதான் முசம்மா. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களா? இஸ்மு தான் அது. விளங்குதப்பா? சொல்லு. அலிஃப் லாம் மீம் என்பதும் சாயிருல் அல்ஃபாதுல்லத்தி யுத்தஹஜ்ஜபிகா, இதை கொண்டு எழுத்து கூட்டப்படுமோ அந்த தனித்தனி எழுத்துக்களும். எதை கொண்டு எழுத்து கூட்டணும் தெரியுதா? அல்ஹம்து, அலிஃப் லாம் ஜோர் அல், ஹே மீம் ஜோர் ஹம், அல் ஹம், தால் பேசுது அல்ஹம்து, லாம் லாம் சேர் லில், லாம் ஒலி ஜோர் லா, லில்லா, ஹே சேர் ஹி, லில்லாஹி. இதில் போய் கூட்டுறோம். இந்த தனித்தனி எழுத்துக்கள் ஃபுல்லாக எங்கெல்லாம் கூட்டப்படுதோ, அது ஃபேயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், லைனாக இருக்கட்டும், சொன்னப்பட்ட எழுத்தாக இருக்கட்டும், சொல்லப்படாத எழுத்தாக இருக்கட்டும். 14 எழுத்து சொல்லியிருக்கான்னு ஒரு 14 எழுத்து விட்டுட்டான்ல, எல்லாம் இஸ்மு தான். லாலும் இஸ்மு தான், தாலும் இஸ்மு தான், எல்லாமே என்னதுதான்? விளங்குச்சா? அப்போ அலிஃப் லாம் மீம் என்பதும் சாயிர் அல்ஃபாஸ் இல்லத்தி யுத்தஹஜ்ஜபிகா, இதை கொண்டு எழுத்து கூட்டப்படுகிறதோ அத்திய ஏனைய வாசகங்களும் அஸ்மாவுன் இஸ்முகளாக இருக்கும். சம்மாவங்கங்க சரி தள்ளிவா இஸ்முகளாக இருக்கும். ஏன் தள்ளிவா? நீ துகூலிகா, இவைகளிலே நுழைவுனா நீ துகூலிகா, இவைகள் நுழைவதினால் அத்தில் இஸ்மி, இஸ்முடைய தயாரிப்பில் நுழைகிறதுனால். அதுக்கு அர்த்தம் இருக்குல்ல, கலிமத்துன் ததுல்லு அலாம் அன்பிசிகா ஐர முக்தனிபி அதில் அதினத்தி சலாதா. அதுதான் எடுத்தனப்பா. நீ துகூலியா, இவைகள் நுழைவதினால், அத்தில் இஸ்மி, இஸ்மினுடைய தயாரிப்பிலே நுழைவதினால், வாழ்த்தி வாரிஹா, இவைகளிலே வாழ்த்தி வாரி மா யுக்தசுபிஹி, எதை கொண்டு இஸ்மு சொந்தமாக்கப்படுமோ அந்த ஒன்று அடுத்தடுத்து வருவதினால். அது என்ன? மின தயாரிஃபி, மாரிபாவாக்குவதிலிருந்தும், தன்கீரி நக்கீராக்குவதிலிருந்தும், வல் ஜம்இ பன்மையாக்குவதிலிருந்தும், தஸ்கீரி தஸ்கீராக்குவதிலிருந்தும். உலைஃப்னு தஸ்கீர் எடுக்கிறாங்க, அலிஃபாத்துன்னு நினைச்சிக்கிறாங்க, மீமாத்து நினைச்சிக்கிறாங்க, ஜம் எடுக்கிறாங்க, நூனாத்து. விளங்குதப்பா? ஜம் எடுக்கப்படுவதனாலையும் தஸ்கீர் எடுக்கனா தஸ்கீரில் இருந்துதான், ஜம்மில் இருந்துதான், நக்கீராவில் இருந்துதான், மாரிபாவாக்குவதில் இருந்துதான், நைவிதாலிக்கு இது போன்றதில் இருந்துதான் எதை கொண்டு சொந்தமாக்கப்படுமோ. விளங்குதப்பா? எதை கொண்டு இஸ்மே
சொந்தமாக்கப்படுமோ அது அடுத்தடுத்து வருவதினால், அலைஹா இவைகளின் மீது அடுத்தடுத்து வருவதினால் என்னவா இருக்கும்? இது இஸ்முகளாக இருக்கும். ஆமாம், வாத்தி வரக்கதை போட்டிருக்க தா என்னது தாக்குபிஹா அடுத்தடுத்து வருது. நீ அலிஃபுன்னு சொல்லலாம், அல்ல அலிஃபுன்னு சொல்லலாம், அலிஃபாத்துன்னு சொல்லலாம், உலைஃபுன்னு சொல்லலாம். எல்லாம் அடுத்தடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த இஸ்முக்கு சொந்தமான அடையாளங்கள் ஃபுல்லாக வரும். அலிஃபுன் தன்வீன் வருது. விளங்குதுப்பா? அப்போ முசம்மாவை எங்கெங்க இப்போ அடுத்து மேலே போயிருப்போம். முசம்மையாத்துவானுடைய முசம்மாக்கள் அல் ஹுரூஃப் உள்ளத்தி ருக்கிபத்தி மின்கள் கலிமு, கலிமாக்கள் எவைகளிலிருந்து இணைக்கப்படுமோ அந்த வாசகங்களாக இருக்கும். இப்போ அல்லம்துன்னு எனக்கு என்ன ஒரு இஸ்மு கலிமா, இது அலிஃபு ஹே லாம் மீம் தால் இவையெல்லாம் வருதுல்ல, அதுதான் அதனுடைய முசம்மா. எடுத்தனப்பா, அதுக்குன்னு ஒரு தோற்றம் இருக்குல்ல. ஏன் முசம்மானா தோற்றம் தானப்பா அர்த்தம். உருவம் வருதில்ல கலிமாக்களை அமைக்கும் போது, அதுதான் முசம்மா. இப்போ வந்துருச்சா கிளீனா? முசம்மையாத்துகா அது தனித்தனி வாசகங்களின் முசம்மாக்கள் இஸ்முன்னு சொல்கிறீங்களங்க. அப்போ முசம்மா எது? அல்லத்தி அல் ஹுரூஃப் உள்ளத்தி அருவுகளாக இருக்கும். ருக்கிபத்து மின்கள் கலிமு, கலிமாக்கள் எவைகளிலிருந்து இணைக்கப்படுமோ அது தனித்தனி வாசகங்களாக இருக்கும். தனித்தனி வாசகங்களை வச்சு தானே கலிமாவை இணைக்கிறோம். அப்போ இஸ்மினுடைய தாரீஃபும் வருது, இஸ்மினுடைய அடையாளங்களும் என்ன செய்யுது வருது. ஆகிய இவைகள்லாம் என்னது தான்? அருவு கிடையாது, இஸ்மு தான். அருவு கிடையாது. ஏன்னா இஸ்மினுடைய தாரீஃபு அர்த்தமும் இருக்குது. இதுக்கு அர்த்தம் உள்ளது, அர்த்தம் இல்லாதே அல்லாஹ் பேசுவான். அப்போ ஒரு எதையோ ஒரு சங்கேத பாஷைக்கு அர்த்தம் உள்ளது பேசுகிறான். அடையாளங்கள் இருக்கு. அது இஸ்மி என்றுதான் சர்ரஹல் ஹலீலு ஹலீல் ரஹமத்துல்லாலை தெளிவாக சொல்கிறாங்க. அபு அலி ரஹமத்துல்லாலும் தெளிவாக சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னதுதான்? இஸ்மு தாங்கிறாங்க. அப்போ டக்கு நீ குறுக்க வந்து கேட்குற ஒரு கேள்வி, ஏப்பா என்னங்க நீங்கள் அருபு இஸ்முங்கிறீங்க? நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருபுல்லாம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க? அருபுல்லாம் சொல்கிறாங்க. மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு ஹஸனத்துன் வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா லா யகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வாஹிதுன் பல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். இறை வேதத்தில் ஒரு எழுத்தை நீ ஓதினால் அதற்கு 10 நன்மைகள் இருக்கிறது. நான் அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு ஹர்ஃப் என்று சொல்ல மாட்டேன். பல் அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். நபி ஸல்லல்லாஹு அலிஃப் லாம் மீம் அப்படி ஹர்ஃபுங்கும் போது நீங்கள் இஸ்முன்னு சொல்லுவீங்களோ? ஒரு கேள்வி வருதா? அடாடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்துன் ததுல்லலாம் அனன் பி நஃப்ஸிஹா கைர முக்தரின் பி அஸீரும் பி ஆதில் அஸீமத்தி ஸலாஸாங்கிற அடிப்படையில் சொன்னாங்க. இந்த தரீப் நேற்று வந்தது. இந்த தரீப் கலிமத்துன் ததுல்லலாம் அனன் பி நஃப்ஸிஹா கைர முக்தரின் பி ஆதில் அஸீமத்தி ஸலாஸான்னு எப்போ வந்துச்சுப்பா? நேற்று வந்ததில்ல. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கோல சொல்லிட்டாங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இலக்கணமெல்லாம் பிறகு தானப்பா வந்துச்சு. இருக்கேன் இலக்கணம் எப்போ வந்துச்சு? அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் வந்துச்சான். எப்போ வந்துச்சு? நான் அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் இலக்கணம் வந்துச்சான். இலக்கணம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அன்னல்லாஹ பரீவும் மினல் முஷ்ரிக்கீன வரசூலின்னு ஒருத்தர் ஓயிட்டார். எப்படி ஓயிட்டாரு? அன்னல்லாஹ பரீவும் மினல் முஷ்ரிக்கீன், அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்கீன்களிலிருந்து பொறுப்பு நீங்கிட்டான். வரசூலி ரசூலிலிருந்தும் பொறுப்பு நீங்கிட்டான்னு ஒருத்தர் ஓயிட்டார் அலி ரலியல்லாஹுடைய காலத்தில். அல்லாஹ் முஷ்ரிக்கீன்களிலிருந்து பொறுப்பு நீங்கிட்டான், ரசூலிலிருந்து பொறுப்பு நீங்கிட்டானா? தப்பாக படிச்சிட்டியப்பா. வரசூ லஹூன்னு படிக்கலாம், வரசூ லுஹூன்னு படிக்கலாம், அப்படிதானே? வஜாயிசுன் ரஃபஉகமது ஃபன்னலா மன்சூபி இன்ன பஅத அன் தஸ்தக்மிலா وَأُلْحِقَتْ بِهِ إِنَّ لَكِنْ نَوَأً مِنْ دُونِ لَيْتَ وَلَعَلَّ وَكَأَنَّ. புரியுதுப்பா? ஜாயிஸுன் ரஃபஉக மஅதூஃபுன் அலா மன்சூபி இன்னோடைய இஸ்மின் மீது அத்துப்பச்சப்பட்ட வார்த்தைக்கு ரஃப செய்வது கூடும். கபர் வந்ததுக்கு பிறகு உலிகத்து பி இன்னவோடு சேர்க்கப்பட்டு விட்டது அன்னவையும் லாய்க்கின்னவில் மின்தூணி லைத்தவை தவிர
வல அல்ல இந்தூணி லைத்த வேலை அல்ல வைக்கான் அன்ன வைத்தவில்லை. அப்போ இன்ன அன்ன லாக்கின்ன இவைகளுடைய இஸ்மின் மீது அத்துப்பிச்சப்பட்ட வார்த்தைக்கு என்ன செஞ்சுக்கலாம்? ரவ் நசபு தான் செய்யணும் சட்டம், ஆனால் ரவ்வை செஞ்சுக்கலாம். அது நம்ம அல்வியால் எழுதியிருக்கோம், ஓதிட்டோம். அது விளங்குதப்பா. அன்னல்லா பரியும் முஷிரிக்கின வரசூலுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல வரசூலுன்னு சொல்லிக்கலாம் ஜாயிஸ். ஆனால் வரசூ லிஹின்னு என்ன செய்யக்கூடாது சொன்னால் தொழுவை பாத்தியலாக போயிடும். தொழுகையில் ஒருத்தன் ஓயிட்டோம்னா இதுக்கப்புறம் தான் இலக்கணம் வந்துச்சான். இலக்கணத்தை உருவாக்குனாங்க. இந்த ஆயத்து தான் காரணமா? இந்த ஆயத்து தான் காரணம். இந்த அன்னல்லா பரியும் முஷிரிக்குனே இது தப்பாக ஓயினதுனால தான் நேரு கேட்டேன். மாட்டான் வாங்கல நான் மாடேன் ஏன் நிலை புண்ணாக்குட்டேன். விளங்குறாங்க. அப்போ இலக்கணங்கிறது எப்போ வந்துச்சு? பிறகு தான் வந்துச்சு. இந்த அடிப்படையில் ரசூல் சொல்லலை. கலிமத்துன் ததுல்லலாம் தைர முகத்தை அனுப்பி அதில் அடிப்படையில் லா கூட அலிப்லாமியும் அர்புன் வாயுதுன் என்ன இருக்குதே பல் அலிபுன் அருபுன் லாமுன் அருபுன் மீமுன் அருபுன் அந்த அடிப்படையில் சொல்லலை. விளங்குதா? அதுக்கு 2 விளக்கம் கொடுக்குறாங்க தம்பி. இப்போ அவர் கேள்வி கேட்டு பதில் சொன்னாங்க பாரு. பமாரவா இபுன் மசூத் அலியம்மா ஐசுமுன்ட்டோம். அப்போ இபுன் மசூத் அலி அல்லான்னு அறிவிக்கக்கூடியது அன்னோ காலம் அவங்க சொல்கிறாங்க. நபிசல்லாம் சொன்னதாக மன்கர அருபன் மின் கிதாபில்லா இறை வேதத்தில் ஒரு எழுத்தை ஒருவர் ஓதுவாரையானால் பலவு அவருக்கு உண்டு அசனத்துன் ஒரு நன்மை உண்டு. வல் அசனத்து ஒரு நன்மை என்பது அஷரி அம்சாலிகா அது போன்ற 10 மடங்களை கொண்டாயிருக்கும். எடுத்தனப்பா. லா அக்கூல் அலிஃபுலா மீம் அருபுன் வாயுதுன். அலிஃபுலா மீம் என்பது ஒரு எழுத்து என்று சொல்லுவோம். அருபுனா ஒரு அருபுன் வாயுதுன் தான், ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். பல அலிபுன் அருபுன் அலிபு ஒரு எழுத்து, பல் ஆமுன் அருபுன் லாம் ஒரு எழுத்து, மீமுன் அருபு மீமு ஒரு எழுத்து என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடியது. வல் முராது பிஹி அதை கொண்டு நோக்கம் கைருல் மானல்லதி உஸ்துலி அலிஹி எதன் மீது இஸ்திலா கொள்ளப்படக்கூடிய அந்த அர்த்தத்தில் அல்ல. கலிமத்துன் ததுல்லு அருப்புக்கு என்ன அர்த்தம்? கலிமத்துன் லா ததுல்லு அலாமான் ஃபிஹா. விளங்குதான் கேட்டேன். பல் ததுல்லு அலாமான் ஃபி கைரிஹா. அருப்புக்கு தெரிவு என்னது? கலிமத்துன் லா ததுல்லு அருப்புக்கு தெரிவு கலிமத்துன் லா ததுல்லு அலாமான் ஃபி நஃப்ஸிஹா. தண்ணியிலே உண்டான அர்த்தத்தை தராது. பல் ததுல்லு அலாமான் ஃபி கைரிஹா அடுத்ததில் உண்டான அர்த்தத்தை தரும். அருப்பு அப்படி தானே செய்யும்? ஃபேலை முத்தத்தி ஆக்கி வைக்கும், அதுக்கு அர்த்தம் தரும், இதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்படி தானேப்பா? அந்த மானாவில் என்ன செய்யப்படலை, இங்கே சொல்லப்படலை. வல் முராதி பிகி கைருல் மானல்லதி உஸ்துலி அலைஹி எதன் மீது இஸ்திலா கொள்ளப்பட்டிருக்கோ அருப்புனா என்ன என்று எதன் மீது இஸ்திலா கொள்ளப்பட்டிருக்கிறதோ அந்த மானாவில் உள்ளது அல்ல. கொஞ்சம் தள்ளுவா. பலில் முராது இங்கே நோக்கல் மானல் லொகவி லொகவியினுடைய அர்த்தமாக இருக்கும். என்ன அர்த்தம் இது? லொகவியினுடைய அர்த்தம் இது. தள்ளிவா கரெக்டாக வந்துடும். இங்கே இஸ்திலா செய்யப்பட்ட நைவீன்கள் சொல்கிற அர்த்தம் கிடையாது. கலிமத்துல் லா ததுல்லா மன்ஃபி நப்சிகா பல் ததுல்லா மன்ஃபி கைரிகான்னு சொல்கிறாங்கல்ல அருப்புக்கு, அந்த மானாவில் சொல்லப்பட்டதல்ல. பலில் முராது இங்கே நோக்கம் அது மானல் லொகவி லொகவியத்தான அர்த்தமாக இருக்கும். அதுதான் இங்கே நாடப்பட்டிருக்கு. எடுத்துருப்பா. இப்போ இன்ன தக்சீசஹு பிஹி இஸ்மை விளங்குதப்பா. கலிமத்துன் ததுல்லா மன்ஃபி நப்சிகா ஐர முக்தனபி அதில் அஸ்மினத்தி சலாசா என்று குறிப்பாக்கியிருப்பது. இப்போ இன்ன தக்சீசஹு இஸ்மை பிஹி இந்த தரீஃபை கொண்டு குறிப்பாக்கியிருப்பது. இந்த தரீஃபை கலிமத்துன் லா கலிமத்துன் ததுல்லு அலா மன்ஃபி நப்சிகா முக்த கைர முக்தனபி அதில் அஸ்மினத்தி சலாசா தானே இஸ்முக்கு தரீஃபை. இப்படி குறிப்பாக்கியிருப்பது உருஃபுன் முஜத்ததுன் புது பழக்கமாக இருக்கும். உருஃபுன் முஜத்ததுன்னு என்னங்க? புது பழக்கமாக இருக்கும். விளங்குதா? ஆனால் பள்ளியில் முராது நபிசல்லாம் சொன்னது அல் மானல் லொகவி என்னவா இருக்குங்க? லொகவியை சேர்ந்த அர்த்தமாக இருக்கும். பல அல்லவு செல்லல்லாம் சம்மாகு அதற்கு சொல்லியிருக்கலாம். பிஸ்மி மதுலூலிகி அதனுடைய மதுலூலின் பெயரை கொண்டு சொல்லியிருக்கலாம். அலிஃப்லாம் என்ற அந்த வாசகம், அலிஃப் என்ற வாசகம், லாம் என்ற அந்த வாசகம், மீம் என்ற இந்த வாசகம் ஒரு வாசகம் அல்ல.
ஒவ்வொன்றும் தனித்தனி வாசகம், ஒவ்வொன்றுக்கும் 10 10 நன்மை. அலிஃப்னா எத்தனை நன்மை? 30 நன்மை. அலிஃப் அலிஃப் எங்க போது என்ன சொல்கிறோம்? ஹம்சா சொல்கிறோம், லாம் சொல்கிறோம், ஃபே சொல்கிறோம். அலிஃப் லேம் அங்கே வந்து 3 எழுத்து. அலிஃபுக்கு 30 நன்மை, லாமுக்கு 30 நன்மை, மீமுக்கு 30 நன்மை. விளங்குதா? அப்படி அங்கே மதுருவில் காமிக்கப்படுது. அங்கே என்ன கிடையாது, நீங்கள் கலிமத்து லா ததுல்லா மனன் ஃபி நஃப்ஸிஹா பல் ததுல்லா மனன் ஃபி கைரியாங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லலை. அங்கே அதை கொண்டு அந்த மதுருவில் நாடுறாங்க. அது கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? வல அல்லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மாஹு, அந்த அலிஃப் லாம் மீம் என்பதை அருவி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிஸ்மி மதுலூலிஹி, அதனுடைய மதுலூலின் பெயரை கொண்டு, அதனால் அறிவிக்கப்படக்கூடிய பெயரை கொண்டு குறிப்பிட்டிருக்கலாம். விளங்குதப்பா? சரி, ஏன் இதை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்தான்? இதை கொண்டு ஏன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஆரம்பித்தான்?